பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் சேர்ந்து ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். உங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பது, உங்களோட இணைந்து ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். இந்த நாளில் நிறைய முக்கியமான நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம், அறிந்து கொள்ள போகிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், என் மகனே நீ கலங்காதே, என் மகளே நீ கலங்காதே, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் வந்திருக்கிறார் உங்கள் வீட்டுக்கு. இப்போ நீங்கள் எந்த இடத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறீங்களோ அங்கே உங்கள் பக்கத்தில் இயேசு வந்திருக்கிறார். எதுக்காக? இயேசு வந்துட்டு அங்கே அற்புதம் நடக்கும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, சுகம் தேவை, விடுதலை தேவை, ஒரு ஆசீர்வாதம் தேவை. அந்த காரியத்தில் அற்புதம் செய்ய தான் இயேசு வந்திருக்கிறார். அந்த அற்புதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? விசுவாசத்தோடு ஒரு சின்ன ஜெபம், இயேசுவே என்றவுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். அதற்கு ஆதாரமாய் சில சாட்சிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதலாவது சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். இந்த அனுபவங்கள் அவங்க எழுதினர். அற்புதத்தை பெற்ற அவர்கள் எங்களோட தொடர்பு கொண்டு எங்களுக்கு தெரியப்படுத்தினர். நாங்கள் அவங்களோட ஃபோனில் தொடர்பு கொண்டு அந்த அற்புதம் நடந்தது உண்மைதானா என்பதை உறுதிப்படுத்தின பிறகுதான் உங்களுக்கு முன்பாக இந்த சாட்சிகளை நாங்கள் வைக்கிறோம். அவங்களுடைய முகவரி, அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே எங்களிடத்தில் உண்டு. ஆகவே இந்த சாட்சிகளை நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய விசுவாசம் பலனடையும். அப்புறம் 2 சாட்சிகளை வீடியோவில் பார்ப்பீங்க. அதன் பிறகு ஒரு 5 நிமிட ஜெப நேரம். அந்த நேரம் தான் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். விசுவாசத்தோடு காத்துருங்க. இன்றைக்கு உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. சாட்சியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முதலாவது சகோதரி அந்தோணி லீனஸ், இலங்கை தேசத்தில் கண்டி என்கிற இடத்திலிருந்து அவங்க அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க. நான் 45 வருடமாக குடி பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். தினமும் குடித்து விடுவேன். ஒரு நாள் கூட மது அருந்தாமல் என்னால் இருக்கவே முடியாது. நாள் முழுவதும் போதையிலே தான் இருப்பேன். இதனால் குடும்பத்தில் ஒரு நாள் கூட சமாதானம் இருக்காது. பிள்ளைகளின் பாசத்தையும் நான் இழந்து விட்டேன். அதிகமாக குடித்ததால் என் கல்லீரல் பாதிக்கப்பட்டு விட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பின்பும் குடியை நிறுத்த என்னால் முடியாமல் தினமும் குடித்து கொண்டு தான் இருந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2023ஆம் வருடத்தில் இருந்து யூடியூபில் வாக் வித் ஜீசஸ் மற்றும் உங்களுடைய செய்திகளை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்க எனக்குள் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. கடந்த 2023ஆம் வருடம் செப்டம்பர் மாதத்தில் இருந்து குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் முற்றிலுமாக என்னை விட்டு போய்விட்டது. அன்றிலிருந்து இன்று வரை திரும்பவும் நான் மது அருந்தவில்லை. மது அருந்த வேண்டும் என்ற எண்ணமும் எனக்குள் வரவில்லை. இப்பொழுது தினமும் 1.5 மணி நேரம் வேதம் வாசித்து ஜெபம் செய்கிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஜெபத்தை கேட்டு 45 வருடமாக குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்த என்னை இயேசு விடுதலையாக்கினதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, சகோதரர் ஆண்டனி லீனஸ் அவங்க இலங்கை தேசத்தில் கண்டி இந்த பட்டணத்திலிருந்து அவங்களுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க. 45 வருஷம் மதுபான பழக்க அடிமைத்தனம், தினமும் குடி. இதை விட முடியுமா? மருத்துவம்லாம் செய்து பார்த்து விடுதலை இல்லை. அடுத்து சகோதரி டல்சி, கன்னியாகுமரி, இவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு பாருங்க. ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அற்புதம் பாருங்க. நான் கர்ப்பிணியாக இருக்கும்போது கடந்த 2022ஆம் வருடம் ஜூலை மாதத்தில் 5வது மாத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றேன். அப்பொழுது என்னை பரிசோதித்த மருத்துவர் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு, உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தையின் 2 கால்களும் உள்நோக்கி வளைந்திருக்கிறது. குழந்தை பிறக்கும் பொழுது கால்கள் வளைந்த நிலைமையில் ஊனமாகத்தான் பிறக்கும். பிறந்த பிறகு உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறினார். மருத்துவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு கவலையோடு வீட்டிற்கு திரும்பினோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2022ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியில் ஜெபிப்பதற்காக எங்கள் ஜெப குறிப்பை அனுப்பினோம். நீங்கள் அற்புத பெருவிழாவின் இறுதி ஜெப நேரத்தில் ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கும்போது நாங்களும் உங்களோடு இணைந்து என் வயிற்றில் உள்ள குழந்தைக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தோம்.
அந்த நாளில் இருந்து தினமும் குடும்பமாக விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தோம். மிகுந்த ஆச்சரியம், கடந்த 2022 வருடம் நவம்பர் மாதம் எந்த குறைபாடும் இல்லாமல் நார்மலான கால்களோடு ஒரு அழகான பெண் குழந்தையை தேவன் பிறக்க செய்தார். ஜெபத்தை கேட்டு கருவில் இருந்த குழந்தையின் வளைந்த கால்களை நேராக்கி அற்புதம் செய்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இப்படிலாம் கூட நடக்குமா? அதுதான் அற்புதம், இயற்கைக்கு மேற்பட்ட காரியம். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையினுடைய கால் வளைந்து இருக்குது, பிறக்கும்போது அப்படி தான் இருக்கும். மருத்துவர்கள் இருக்கிறது அப்படியே சொல்லுவாங்க, அவங்க வேணுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதை மாற்ற அவங்களால முடியாது. ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணி மாற்றலான்னு ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் விசுவாசத்தோடு அவங்க ஜெபித்ததுனால வயிற்றுக்குள் இருக்கும்போதே இந்த காலை ஆண்டவர் சரிப்படுத்தி ஆரோக்கியமான குழந்தையை கொடுத்தார். நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை குறித்து பயப்படாதங்க. விசுவாசத்தோடு தினமும் ஜெபிங்க, ஆண்டவர் ஆசீர்வாதமான ஆரோக்கியமான குழந்தையை தருவார். அடுத்து ஒரு அற்புதம் பாருங்க. சகோதரி பிரபாவதி பெங்களூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. கடந்த 2 வருடமாக முதுகுத்தண்டு பாதிப்பினால் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் அவங்களுக்கு. எப்பொழுதும் என்னுடைய முதுகு எலும்பு, இடுப்பு மற்றும் இடது கால் வலித்து கொண்டே இருக்கும். மேலும் என்னுடைய இடது கால் அதிகமாக வீக்கத்தோடு காணப்படும். இதனால் கொஞ்சம் தூரம் கூட என்னால் நடக்க முடியாது. எந்த வேலைகளையும் ஒழுங்காக செய்ய முடியாது. இந்த பிரச்சனையினால் ஒவ்வொரு நாளும் மிகவும் வேதனை அனுபவித்து வந்தேன். இதற்காக மருத்துவமனைக்கு சென்றேன். ஸ்கேன் எடுத்து பார்த்து பரிசோதித்த மருத்துவர், உங்களுடைய மூளையில் இருந்து வரும் நரம்பு முதுகு தண்டுவடத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உங்களுடைய முதுகு, இடுப்பு மற்றும் கால்களில் அதிகமான வலி ஏற்படுகிறது. இதற்காக உடனே ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2024 வருடம் டிசம்பர் மாதம் 29 நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியின் ஜெப நேரத்தில் என்னுடைய பலவீனம் மாற இயேசுவிடம் விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னுடைய பெயரை சொல்லி அழைத்து, நடக்க முடியாமல் இருக்கிற உங்கள் மேல் தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது, உங்களுடைய நரம்பு மற்றும் எலும்புகளில் உள்ள பிரச்சனைகளை ஆண்டவர் மாற பண்ணுகிறார் என்று சொல்லி ஜெபித்தீர்கள். ஜெபித்த மறுநாளில் இருந்து என்னுடைய முதுகு, இடுப்பு மற்றும் கால்களில் உள்ள வலிகள் சரியாகிவிட்டது. கால்களில் இருந்த வீக்கமும் குறைந்து நன்றாக நடக்க ஆரம்பித்து விட்டேன். இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். எல்லா வேலைகளையும் நன்றாக செய்கிறேன். என் ஜெபத்தை கேட்டு என்னை பெயர் சொல்லி அழைத்து 2 வருடமாக என் முதுகில் இருந்த பிரச்சனையை அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குணமாக்கின இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். நரம்புல பாதிப்பு, அதனால் உண்டான பலவீனம் வலி 2 வருஷமாக ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு பெயரை சொல்லி பிரச்சனையை சொல்கிறாரு. உங்களுக்கு தான் பிரச்சனை, நரம்பு எலும்பு பாதிப்பெல்லாம் ஆண்டவர் குணமாக்குகிறார். இயேசுவால் தான் இப்படிப்பட்ட அற்புதம்லாம் செய்ய முடியும். அந்த இயேசு தான் இப்பொழுது உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இதே மாதிரி அற்புதத்தை இயேசுவிடம் பெற்றுக்கொள்ள முடியும். பெங்களூரில் இருந்து ஜெபிக்கும் போது அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்கல்ல, நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவே நீ ஜெபிக்கும் போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அடுத்து சகோதரி சங்கீதா, சென்னை. இவங்களுக்கு 8 வருஷமாக ஒரு பிரச்சனை. ஆண்டவர் அந்த துக்கத்தை எப்படி மாற்றினார் பாருங்க. எங்களுக்கு திருமணமாகி 8 வருடமாக குழந்தை இல்லாதிருந்தது. இதற்காக மருத்துவமனைக்கு சென்றோம். பரிசோதித்த மருத்துவர், உங்களுடைய கர்ப்பப்பையில் சில நீர்க்கட்டிகள் மற்றும் சில பாதிப்புகள் இருக்கிறது, அதனால் தொடர்ச்சியாக மருந்து மாத்திரைகளை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி மருந்து மாத்திரைகளை கொடுத்தார்கள். தொடர்ச்சியாக மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு தான் வந்தேன். ஆனாலும் ஒவ்வொரு வருடமாக காத்திருந்து குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதம் கிடைக்காமல் ஏமாற்றத்தையே சந்தித்து கொண்டு வந்தேன். இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் கொரோனா காலத்தில் ஆரம்பித்த ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை தொடக்கத்தில் இருந்தே பார்த்து கொண்டு வந்தேன். அதில் என்னை போய்த்து குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களின் சாட்சி என் விசுவாசத்தை மிகவும் பலப்படுத்தியது. அதனால் தொடர்ந்து சிகிச்சைகளை மேற்கொள்ளாமல் இனி இயேசு எனக்கும் குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதத்தை தருவார் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு வாரமும் தவறாமல் நிகழ்ச்சியை பார்த்து என் வயிற்றில் கை வைத்து ஜெபித்து கொண்டு வந்தேன். என் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் கடந்த 2022 வருடம் நவம்பர் மாதம் நான் கருத்தரிக்க கிருபை செய்தார். 2023 வருடம் ஜூலை மாதம்
ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்து தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஜெபத்தை கேட்டு 8 வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்த எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 8 வருஷம். மருத்துவம் சில சமயத்தில் கைவிடும். அங்கே மருந்துகள் மனிதனால் கண்டுபிடிக்கப்படுவது தானே. அவங்க முயற்சிக்கிறாங்க நம்மளை குணமாக்க. சில சமயத்தில் முடியாத சூழ்நிலை வரும்போது அங்கே ஆண்டவர் தலையிடுகிறார். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அடுத்து கன்னியாகுமரியிலிருந்து சகோதரி பிரீட்டா ஸ்டாரி என்கிற ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. ஒரு பெரிய அற்புதம் பாருங்களேன், ஆண்டவர் செய்திருக்கிறார். கேன்சர்லாம் சுகமாக்க முடியுமா? கேன்சர்னு சொல்கிறாங்களே, நீ பயந்து போயிருக்கிறீங்களா? இந்த சாட்சியை கேளுங்க, உங்களுடைய பயம் போயிடும், விசுவாசம் உள்ளத்தில் வரும். நான் கடந்த 2024 வருடம் செப்டம்பர் மாதத்தில் என்னுடைய தொண்டை பகுதியில் ஒரு கட்டி தோன்றியது. அது எப்பொழுதும் வலித்து கொண்டே இருக்கும். இதனால் உடனே மருத்துவமனைக்கு சென்றோம். பரிசோதித்த மருத்துவர் இது தைராய்டு கட்டி, அறுவை சிகிச்சை செய்து அகற்றிவிடலாம் என்று சொல்லி 2024 வருடம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அந்த கட்டியை அறுவை சிகிச்சை செய்து அகற்றினார்கள். பின்பு அந்த கட்டியை பயாப்சி பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார்கள். 10 நாட்கள் கழித்து அந்த கட்டி கேன்சர் என்ற ரிசல்ட்டோடு வந்தது. மேலும் சில பரிசோதனைகளை மேற்கொண்டு பார்த்துவிட்டு கேன்சர் தான் என்று உறுதி செய்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி நாலுமாவடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு எனக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஒரு சகோதரர் மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தார்கள். தொடர்ந்து நாங்களும் குடும்பமாக விசுவாசத்தோடு இயேசுவிடம் ஜெபித்து கொண்டே வந்தோம். ஒரு வாரம் கழித்து மறுபடியும் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றோம். மருத்துவர்கள் எல்லா பரிசோதனைகளையும் மேற்கொண்டு பரிசோதித்து பார்த்ததில் கேன்சர் இல்லை என்று இப்பொழுது ரிப்போர்ட் வந்துவிட்டது. எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இப்பொழுது எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம், நீங்கள் நல்ல சுகத்தோடு இருக்கிறீர்கள் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். ஜெபத்தை கேட்டு கேன்சர் வியாதியை என்னை விட்டு விலக்கி அற்புதம் சுகம் தந்த இயேசுவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். டாக்டர்கள் பலவிதமான பரிசோதனை பண்ணி கேன்சர் தான் உறுதிப்படுத்தினது. ஜெபத்துக்கு பிறகு ஆண்டவர் அந்த கேன்சர் இல்லை என்று சொல்லும்படி கேன்சரை ஆண்டவர் மாற்றி அற்புத சுகம் கொடுத்தார். உங்களுக்கு செய்வார். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசுவால் எந்த அற்புதத்தை செய்ய முடியும்? விசுவாசத்தோடு இன்றைக்கு ஜெபிக்க போகிறீங்க, உங்களுக்கு இதே மாதிரி அற்புதம் நடக்கும். இப்போது 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒன்று சகோதரர் செல்வ சுரேஷ், திருநெல்வேலியை சார்ந்த சகோதரர். அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டதுனால ஒரு பாதிப்பு. அதிலிருந்து இயேசு எப்படி அற்புதமான சுகம் கொடுத்தார் என்று அவரே சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஒரே ஒரு தொடுதல் தான். ஆண்டவருடைய வல்லமை தொட்ட உடனே ஒரு மாற்றம் உண்டாகும். எந்தே வல்லமை இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தொட போகிறது. விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணினால், அந்த சகோதரர் விசுவாசத்தோட இருதயத்தில் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணினாங்க, அற்புதம் நடைபெற்றது. இன்னொரு சாட்சியை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சகோதரி சுகன்யா, கிணத்துக்கடவு, கோயம்புத்தூரில் கிணத்துக்கடவு இடத்துல இருந்து அவங்க சாட்சி சொல்லியிருக்கிறாங்களா, டாக்டர்ஸ் கைவிடலாம், மருத்துவம் கைவிடலாம். ஏன்னா எல்லா வியாதியும் மருத்துவத்தால் குணமாக்கி விட முடியாது. அவங்க பிரயாசப்படுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. ஆனால் முடியாத சூழ்நிலையும் வரும். அந்த சமயத்தில் ஆண்டவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 10 வருஷம் காத்திருந்தாங்க. பணத்தை எவ்வளோ செலவு பண்ணி ஏமாற்றம், வேதனை. ஆனால் விசுவாசத்தோடு கணவன் மனைவி இணைந்து ஒரு குறிப்பான ஜெபம், உமக்காக நான் வளர்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு குழந்தை தாரும். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தார். இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். கணவன் மனைவியாக இருந்தால் சேர்ந்து கை கோர்த்து இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்போது பாவத்துங்கள், பாவ பழக்கங்கள், மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், அடிமைத்தனத்தில் இருந்தால் விடுதலை பெறுவதற்கு இருதயத்தில் கை வைத்து இயேசுவை விடுதலை தாரும், இந்த பாவ பழக்கத்தின் விடுதலை தாரும் நிச்சயிக்கணும். கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக கணவன் மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்வார். 2 சாட்சி பார்த்துருக்கிறீங்க. 8 வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுத்தது, 10 வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் குழந்தை தந்திருக்கிறார். உங்களுக்கு செய்வார், விசுவாசிங்க. வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. எங்கே வியாதி இருக்குது, கேன்சராக இருந்தாலும் இயேசுவால் குணமாக்க முடியும்.
அந்த கட்டி மேலே அந்த வியாதி இருக்கிற இடத்துல கை வைங்க. எங்கே வலி வேதனை இருக்கிறோம் கை வைத்து கொள்ளுங்க. வியாதிப்பட்டவங்க மேலே கை வைங்க. இப்போ ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு 5 நிமிடம் தான். கண்களை மூடுங்க. இருதயத்தில் இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே அற்புதம் செய்யும், இயேசுவே சுகம் தாரும். இயேசு அந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்க. அந்த பெயரை சொல்லுகிற ஒவ்வொருவரும் அவருடைய தொடுதலை உணர முடியும், அவருடைய வல்லமை உணர முடியும். இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை தொடுகிறது. வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரை உமக்காக வளர்க்க ஒரு குழந்தையை தாரும். உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. உங்களுடைய ஜெபத்திற்கு இன்றைக்கு பதில் வருகிறது. ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுவதை உணர்கிறீர்கள். வியாதிகள், வலிகள், கேன்சர், ஆஸ்துமா உங்களை விட்டு விலகுகிறது. ஆர்த்தரைட்டிஸ் வியாதி விலகுகிறது. சைனஸ் பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. லங்ஸில் இருக்கிற பிரச்சனை, லிவரில் இருக்கிற பிரச்சனை, கிட்னி ஸ்டோன் மறைகிறது. விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. நரம்பு மண்டல எலும்புகளை ஆண்டவர் தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களை ஆண்டவர் தொட்டு எலும்புகளை புதிதாய் மாற்றுகிறார். வலிகள் விலகுகிறது. நடக்க முடியாதவங்களை அவர் குணமாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்கு அற்புதம் செய்கிறீர், விடுதலை தருகிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்படி சொல்லுங்க. வாய் திறந்து இயேசு என்கிற பெயரை சொன்னால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. உம்முடைய தழும்புகளால் குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு விடுதலை கொடுத்த மகள பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். அப்படியே வலதுகரம் வைத்துங்க. இருக்கிற இடத்துல வலதுகரத்தை இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் பெற்றுக்கொண்டேன், என்னை தொட்டு விட்டீர், சுகம் தந்து விட்டீர், ஸ்தோத்திரம், அற்புதம் செய்து விட்டீர், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மனதார உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். பாருங்க, ஆண்டவர் தொட்டு விட்டார். விசுவாசத்தோடு சொல்லுங்க. இயேசுவே நான் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன், அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன், ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. நீங்கள் துதிக்க துதிக்க உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். சரி, இப்பொழுது